மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் காலத்தின் அருமை கருதி இன்று 4 முக்கிய நம்முடைய மானிய கோரிக்கைகள் இடம்பெற்ற 4 அமைச்சர்களும் பதில் சொல்ல வேண்டியிருப்பதால் சுருக்கமாக ஏற்கனவே நீட் குறித்து பல விவாதங்கள் இந்த மன்றம் கண்டிருக்கின்றது. ஆகவே அதை மனதில் வைத்து சுருக்கமாக ஒவ்வொருவரும் நன்றி தெரிவிக்கின்ற வண்ணமும் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் நீங்கள் பேச வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். மாண்புமிகு தி. வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் என்கிற ஏழை எளிய மாணவர்களை மருத்துவ கல்விக்கு நுழைவிடாமல் தடுக்கின்ற ஒரு தேர்வுதான் இந்த நீட் நுழைவுத் தேர்வு. இதை இந்தியாவிலே முதலாக எதிர்த்தது நம்முடைய தமிழகம், மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை நடத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்கும் ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் இன்று நீட் பயிற்சி மையத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் அவருடைய மருத்துவ கனவை பொய்யாக்கி வந்த இந்த சூழலில் தொடர்ச்சியாக நாம் சட்டம் இயற்றியும் தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தும் ஒன்றிய அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. நாம் இயற்றிய சட்டத்தை அனுமதி அளிக்க வேண்டிய இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் சட்டத்திற்கு ஒப்புதளிக்கவில்லை. தற்போது இந்திய முழுக்க இந்த நீட்டு தேர்வுக்கான வினாத்தாள் வெளியாகி ஒரு வினாத்தாள் 30 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியதாக அவருடைய தேர்வுகள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த ஆண்டு பிஜிக்கான தேர்வு இங்கிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளை செய்த போது அது கிடைக்காமல் பல மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த ஆண்டு என்னுடைய மகள் உட்பட எனது உறவினர்கள் 5 பேர் அதற்கு முயற்சி கொண்ட போது ஆன்லைனில் இடம் கிடைக்கவில்லை. ஹைதராபாத்துக்கு விமானத்தில் சென்று அங்கு தங்கி தேர்வு முகாமுக்கு செல்லுகின்ற சூழலில் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இரவு 10:30 மணிக்கு அறிவித்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலே தான் பிஜி யூஜி போன்ற தேர்வுகளில் எழுதுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பாக குரூப் 4க்கு 20 லட்சம் பேர் மிகச்சிறப்பாக நம்முடைய அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் எழுதுவதற்கு மிக கட்டுப்பாடாக ஒழுக்கமாக மிகச்சிறப்பாக இது போன்ற போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற நம்முடைய மாநிலத்தில் ஏன் சில லட்சம் மாணவர்கள் நீட்டு தேர்வை யூஜி பிஜியை தமிழ்நாட்டிலே எழுதுவதற்கு அனுமதிக்கவில்லை? இவர்கள் வைக்கின்ற தேர்வுகளிலே கூட நம்முடைய மாணவர்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கி இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு 16 வயது நிரம்பியவர்கள் தாயோடு தந்தையோடு இதர மாநிலங்களுக்கு சென்று எங்கு ஓட்டல் எடுப்பார்கள் எங்கு சென்று இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து சென்று தேர்வை எழுதுகொள்வதற்குள்ளவே மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த எண்ணிக்கை குறைய வேண்டும், அந்த இடங்களை வேறு மாநிலத்தினர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சதியும் அடங்கியிருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு பிஜி போன்ற உயர் படிப்புகள் அதற்கு மேலே இருக்கிற மாஸ்டர் ஆஃப் டிகிரி ஆர்த்தோ அதே மாதிரி இருதயம் மூளைச்சாய்வடைந்த மறு சிகிச்சை போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களுக்கு இந்தியாவிலேயே அதிக இடம் இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான். நம்முடைய ஸ்டாலினி எம்எம்சி போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளே இதுல இன்னைக்கு இந்த உயர் படிப்பிய 7 சீட் இருக்குனாக்க 5 சீட்டை அதர் ஸ்டேட் மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரு மாணவருக்கு நம்முடைய அரசு 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் செலவு செய்யுது. ஆக இது மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை தொடர்ந்து வடமாநிலத்தில் இருக்கிற தேர்வு மையங்களிலிருந்து காப்பீடுக்கு அனுமதிப்பது, சூப்பர்வைசா வருகின்றவர்களையே ஆன்லைனில் அதற்கான பதிலை சொல்வது, அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிற்குரிய இடங்களை எடுத்துக் கொள்வது என்கிற மிக மோசமான நடைபெறுகிறது. நீங்க நீட்ல அதே மாதிரினாக்கா என்இடி நெட்டிலேயே இன்றைக்கு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. அதுவும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் மிக வேகமாக கொட்டிருக்கிறது. ஆக ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற அனைத்து தேர்வுகளிலும் மோசடி நடைபெறுகிறது. அதனால்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு நீட்டை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர் எதிர்த்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் தீர்மானத்தை நான் வரவேற்கின்ற அதே நேரத்தில் யூபிஎஸ்ல இந்த தவறு நடக்குது. இந்த ஆண்டு 42 பேர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயரதிகாரி பதவிக்கு வந்திருக்காங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளாக யூபிஎஸ்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கான உரிய இடம் கிடைக்கவில்லை. அதுவும் மிகப்பெரிய முறைகேடுகள் தவறுகள் நடக்கிறது. இதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்கால தமிழ் சமூகத்தின் மருத்துவ கனவை, பொறியியல் கனவை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை, மத்திய அரசுடைய மிக உயர்ந்த பதவிகளை எட்டுவதற்கான வாய்ப்பை திட்டமிட்டு ஒன்றிய அரசு பல சதி வேலைகளை செய்து தடுத்து வருகிறது. அதற்கு முடிவு கட்டுகின்ற முயற்சியை எல்லா துறைகளிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாகி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தற்கொலை செய்தவர்களுக்கு காரணமாக இருக்கின்ற ஒன்றிய அரசு இந்த கூட்டத்தொடரில் ரத்து செய்யக்கூடிய அழுத்தத்தை 230க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்க
இந்திய கூட்டணியை இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து நாடாளுமன்றத்தை முடக்கி என் எதிர்கால மருத்துவ கனவை நாசமாக்குற பொய்யாக்குற அனிதா போன்ற அனிதாக்கள் சத்து மனிதர்கள கூடாது என்பதற்கான கடுமையான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும். நீட்டோ நெட்டோ அனைத்து தேர்வுகளும் ஒன்றிய அரசு கொண்டு வர தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும். அரசு பள்ளியிலே படித்து உதவி பெறும் பள்ளியிலே படித்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஏனைய யூஜி தேர்வுகளிலே பாஸ் பண்ற மதிப்பின் அடிப்படையிலே மேல் படிப்பு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஒரு பிள்ளையின் தகப்பனாக இன்றைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி தேர்வு எழுத முடியாமல் திரும்பி வந்திருக்கிற ஒரு தகப்பனாக